Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 67 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மாலு அந்த ஜான் டைட்டனை சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஆணு வாயை தூக்கிட்டு நிக்கும் போது கரெக்டா ரெய்னர் சும்மா ஹீரோ மாதிரி பின்னாடி போஸ்ட் கொடுத்துட்டு வந்து நின்னானே அவனே கஷ்டப்பட்டு இப்பதான் மாறி மறந்து வந்திருக்கான். வந்தவன் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம். ஆனா ஏன் அதெல்லாம் பண்ணல. யோசிக்காம அடிப்பான் பாருங்க. அடி ஒன்னொன்னு அடி இல்ல இடிதான் விழும். அந்த எட்டமே அதிர அளவுக்கு அடிப்பான். அந்த ரெண்டு பொருசுங்களும் பார்த்துட்டு பதறுவாங்க, என்ன இப்படி அடிச்சிட்டான்னு. அந்த டைம் பாத்தீங்கன்னா எரனே ஷாக் ஆயிடுவான். என்னன்னா இவன் கூட சண்டை போடுறான். அந்த கேப்ல அவன் கையில வச்சிருந்தால அந்த ஜான் டைட்டன் அவனை காப்பாத்திட்டான். இப்ப என்னன்னா இதுக்கு மேல நம்ம பயலால முடியல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைட்டனா மாறிட்டான். ஆக்சுவலா ரெய்னரை கொல்லணும்னு தான் அவனோட எண்ணம். பாத்தீங்களா மூஞ்ச எப்படி ஆக்கி வச்சிருக்கான்னு. சரி பண்ண சம்பவம் வரைக்கும் போதும், வா போலான்னு மிகாசா கூப்பிட்ட உடனே ரெய்னரு அப்புறம் மீட் பண்ணலான்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ரெய்னரும் எந்திரிச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவான். அவனால முடியல, அப்படியே பொத்துன்னு விழுவான். சோ இப்போதைக்கு நம்ம ஆளுங்க உள்ள இறங்கி சரியான சம்பவம் பண்ணிட்டாங்க. சரி உயிரோட இருக்கவங்க எல்லாம் ஏர்ஷிப்ல ஏறுங்க, அப்பதான் இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்க முடியும் அப்படின்ட்டு அடிச்சு புடிச்சு எல்லாம் ஏறத பார்த்த உடனே ரைட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் கேபியால ஏத்துக்க முடியல. இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் கொன்னுட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியா போலாமா? விட மாட்டேன் யாருன்னு, உன்னைய கொல்லாம விட மாட்டேன்னு வெறிகொண்டு கத்திட்டு ஓடுவா. பால்கோ நில்லு நில்லுன்னு எவ்வளவோ சொல்லுவான், கேட்கவே மாட்டான். உன்னை கொன்னே தீர்வேன்னு கத்திக்கிட்டே ஓடுவான். என்ன பண்ண போறான்னு தெரியல. அதுக்கப்புறம் யாரனை கூப்பிட்டுக்கிட்டு மிகாசா மேல வருவா. அப்ப அர்மீன் மிகாசா யாரன் மூணு பேருமே மாத்தி மாத்தி ஒரு மாதிரி லுக்கு விட்டுக்குவாங்களா. உள்ள வந்த உடனே நம்ம கேப்டன் லெவி இருக்கான்ல, அவன் யாரனை போட்டு ஒரே அடி தெரிச்சு போய் விழுவான். மிகாசா போய் தடுக்க போவான். ஆனா அர்மீன் இடையில வந்து தடுத்துருவான். எதுக்காகனா இப்ப நம்ம எரன் பண்ண வேலையில அங்க ஏகப்பட்ட பேர் செத்து போயிருக்காங்க. ஏன் நம்ம ஆளுகளே அவனுக்கு நேரா கண்ணை நீட்டுவாங்க. அண்ட் லெவி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டி இருக்குதுமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் அவங்க இடத்துல நடந்துச்சு. அதை அப்படியே பாக்குற மாதிரி இருக்குது. நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது வெளியில டம்மு டம்முன்னு சொல்ற சவுண்டு. என்னன்னா நம்ம ஆளுங்க தப்பிச்சு அந்த ஏர் பலூன்ல ஏற ட்ரை பண்றாங்கல்ல, அவங்க யாரும் தப்பிக்க கூடாது, கடைசி ஆளுங்க வரைக்கும் விடக்கூடாதுன்னு கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருக்கானுங்க. அப்புறம் என்ன ஜீனு இவெல்லாம் மேல ஏறிடுவான். என்ன ஒரு சில புது ஆளுங்க தான் விடக்கூடாதுன்னு திருப்பி பதிலுக்கு அவங்கள சுட்டுட்டு இருப்பாங்க. இவங்க ஆளுகள்ல ஒரு 6 பேர் செத்து போயிட்டாங்க. அதை நினைக்கும் போது ஜீனுக்கு கவலையா தான் இருக்கும். ஆனா இவங்க பண்ண சம்பவத்தை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சோ நியூ எல்டியன் எம்பையரோட ஃபர்ஸ்ட் பேட்டில் இது. இதுல நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அந்த ஃப்ளோக் பையன் கத்துவானா, அவ்வளவுதான். அத்தனை பேருமே ஆனந்த கண்ணீரோட செலிப்ரேட் பண்ணுவாங்க. 6 ஹீரோஸ் நமக்காண்டி உயிரை விட்டுருக்காங்க, அவங்களுக்காக நம்ம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஜீனுக்கு என்ன தோணும்னா, இப்போதைக்கு இவங்க எடுத்து வச்சிருக்க முதல் ஸ்டெப் இதுதான். சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் பேட்டில் இது ஆரம்பம் தான். இன்னும் இந்த சண்டை முடியறதுக்குள்ள எத்தனை பேர் உயிர் போக போதும்னு அவன் யோசிப்பான். கோனி இருந்துட்டு ஷாஷா ஜீன் அமைக்கி புடிச்சு வச்சுட்டு, நீங்க 2 பேரும் உயிரோட சர்வை வானிலே, அதுதான் எனக்கு முதல் சந்தோஷம். மத்தவங்க போனதும் எனக்கு கஷ்டம் தான், பட் நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு நீங்க உயிரோட இருக்கணும் அப்படின்பான. கையறா கட்டி பிடிக்கிறேன்னு கழுத்தை நெரிச்சு கொண்டுருவான் போல. அதுவும் கியஸோட வச்சு அழுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியா அங்க பேசிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு கயிறு மட்டும் வெளியில தொங்கிட்டு இருக்கும், அதை நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. யுத்த காலத்துக்கு வந்துட்டு அலாட்டா இல்லாம என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அதே நேரம் இங்க கேபிய காட்டுறாங்க. அவங்கள சுட்டு கொன்னே தீர்வேன்னு விழுந்தடிச்சு ஓடுவா. நம்ம ஃபால்கோ அவளை தடுத்து நிப்பாட்டி, வேண்டாம் ஃபால்கோ இது போதும், அவங்க பறந்து போயிட்டாங்க, அவங்க பின்னாடி இப்படி ஓடுறது வேஸ்ட், உனக்கும் தெரியும் தானே, அப்புறம் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லும் போது சோஃபியா மேல கல்லு விழுந்து அவ செத்து போயிட்டா. அதுவும் நம்ம கண்ணு முன்னாடி. அவளை காப்பாத்த போன உடவை மிதிச்சே கொண்டிருக்காங்க. அவன் மண்டையே உடஞ்சு போச்சு. நம்ம கிட்ட அன்பா இருக்க அந்த 2 காட்ஸும் செத்து போனாங்க. சொல்ல போனா அவங்க நம்மளை காப்பாத்த ட்ரை பண்ணி தான் அவங்க உயிரை விட்டுருக்காங்க. அவங்கள சுட்டு கொன்னது ரூஃப் டாப்ல இருந்த ஒரு பொண்ணு. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும் போதுதான் அவளுக்குள்ள தாங்க முடியாத வலி கிரியேட் ஆகுது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்டியன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, இந்த பேண்டுக்கு ஒரு பெருமையை சேர்த்திடலாம் அப்படின்னு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இவங்க ட்ரை பண்ணா அவங்க எல்லாத்தையும் வந்து நாசம் பண்ணிட்டாங்க. இந்த இன்டர்மென்ட் ஜோன் தான் இவங்களோட வீடு. அங்கதான் இவ கேர் பண்ற எல்லாரும் இருக்காங்க. அவங்க மேல ஒருத்தங்க கை வச்சுட்டு போயிருக்காங்கன்னா என்னால எப்படி இதை மன்னிக்க முடியும்? நீ வேற என்னைய விரட்டிட்டு ஓடாதன்னு சொல்ற. ஜீக்க நம்ம கண்ணு முன்னாடியே கொன்னாங்களே, நம்மளால அந்த டைம் எதுவுமே பண்ண முடியல. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு கூட நமக்கு தெரியல. அப்படி வெறி பிடிச்சு தெரியுறாங்கப்பா. ஆனா ஃபால்கோக்கு தான் தெரியுமே. நம்ம ஏறனு ரெய்னர்ட்ட பேசும்போது என்ன சொன்னான், ஏன் ரெய்னர் ஏன் எதுக்காக எங்க அம்மாவை அந்த டைட்டன் சாப்பிடணும்னு கேட்டிருப்பான். அப்படின்னா அவங்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனிமீஸ் வந்து இப்ப அட்டாக் பண்ணதுல ஏகப்பட்ட மார்லே வாரியர்ஸ் செத்து இருக்காங்க. இது எல்லாமே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் அவங்க பண்ணது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்காக தான் இவங்க எல்லாம்
பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஏர்ஷிப் பாத்தீங்கன்னா அவங்கள கிராஸ் பண்ணி அந்த வழியா தான் போகும். அப்ப கேபி என்ன சொல்லுவான்னா, அவங்க எல்லாருமே அந்த ஐலாண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க டெவில் மட்டும் தான், அவங்களால இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே இந்த உலகத்துக்கு ஆபத்து தான். உனக்கே தெரியும் அவங்க ரொம்ப மோசமானவங்க, கொடூரமானவங்கன்னு. சொல்ல போனா சாகறதுக்கான எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்குது. நம்மள மாதிரியெல்லாம் அவங்க கிடையாது, அத முதல்ல புரிஞ்சுக்காம்பா. பட் ஃபால்கோ பார்த்து இறனு, கிட்டத்தட்ட நீங்களும் சரி நாங்களும் சரி ஒண்ணுதான். என்ன கடல் கடந்து நாங்க செவுத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நீங்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் கண்ணுல அந்த வலியையும் வேதனையும் அவன் நல்லாவே பார்த்திருப்பான். அதனாலதான் அவன் தடுக்க ட்ரை பண்றான். அவங்க பக்கமும் ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு இவனுக்கு புரியுது. பட் கேபிக்கு தெரியாதுல்ல, அவ ஒரு அவசர கொடுக்க சோ கொன்னே தீர்வேன்னு வெட்டிட்டு போவான். அதே நேரம் அந்த கிறுக்கன் ஒருத்தன் வெளியில தொங்கிட்டு இருந்தான்ல, அவன் பாத்தீங்கன்னா பேசாம உள்ள போகாம தொங்கிக்கிட்டே சுத்தி சுத்தி யாராச்சும் இருக்காங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம கேபிய பாத்துருவான். சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் சுற்றுவோன்னு எய்மைக்க வருவான். ஆனா அதுக்குள்ள இவ ஸ்கிட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்து ஒரே போடு அப்படியே கண்ணா பின்னான்னு சுத்திக்கிட்டு வந்து கீழே விழுவான். சூப்பர், அவனை நான் சுட்டுட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கயிறு பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்குது. இதை வச்சுதானே அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாங்கன்னு அமுக்கி பாப்பா அப்படியே மேல இழுக்குமா. இவ போலான்னு முடிவு பண்ணிட்டா. ஃபால்கோ இருந்துட்டு வேண்டாம் பேசாம இரு, நீ போனீன்னா கண்டிப்பா செத்துருவேன்னு சொல்லுவான். இல்ல அந்த ஐலாண்டோட டெவில்ஸ் எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன்பா. ஒரு ஊரையே நாசம் பண்ணிட்டு போயிருக்கானுங்க, இவ ஒத்த ஆளு போய் அவனுக்கு எல்லாத்தையும் கொல்றாளாமா. அட மூலகட்ட முட்டாளு, நீ செத்து போயிருவேன்னு சொன்னா கேட்க மாட்டான். எங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்லிரு, என் ரெய்னர் மத்தவங்களுக்குமே தெரியட்டும் நான் கடைசி வரைக்கும் சண்டை போட்டேன்னு. இஃப் இன் கேஸ் நான் மட்டும் இன்னைக்கு வின் பண்ணலன்னா என்னோட ஆசையை நீ நிறைவேற்றுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கோல்ட் அடிச்சு புடிச்சு ஓடி வருவான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, பேசாம இருங்கப்பா. கேட்க மாட்டான். ஃபால்கோ நீ ரொம்ப நல்லவன், நான் போறேன்பா. ரெய்னர் ஃபால்கோ கிட்ட கேபியை எப்படியாச்சும் அந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்துன்னு சொல்லியிருப்பான். அதாவது அந்த டைட்டன் பவர் அவளுக்கு போகாம அவ ரொம்ப நாள் வாழட்டும், நீ அதை எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அவ ரொம்ப நாள் வாழணுங்கிறதா இவனோட எண்ணமே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சாகணும்ட்டு அவ கிளம்புனா விடுவானா அவன்? அவ மேல சல்லுன்னு போக இவனும் அந்த டெட் பாடியை புடிச்சுக்கிட்டு சல்லுன்னு மேல வருவான். அட கிறுக்கு பையில என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, ஆர்மர்டு டைட்டனை இன்ஹெரிட் பண்ண வேண்டிய ஆளு நீ இல்ல நான் தான், அதை நான் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சல்லுன்னு மேல போவாங்க. ஷாஷா வெளியில ஏதோ சத்தம் கேக்குதும்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்ட மணிக்கு சுட்டுட்டு இருப்பானுங்க அப்படின்னு இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கோனி இருந்துட்டு லோபோ இன்னும் வெளியில தான் இருக்கான், என்ன அவனை ஆளை காணும்பா. அதெல்லாம் இல்ல வந்திருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் கரெக்டா இவங்க உள்ள வந்து விழுவாங்க. என்ன சத்தம்னு திரும்பி பாக்குற அந்த செகண்டே அப்படியே ஒரு பல்ட்டிய போட்டு ஷாஷாவோட வயிற்றுலயே சுடுவான். ரத்தம் கண்ணா பின்னான்னு போகும், பேனு கிடப்பா. எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட் தூக்கி வாரி போடும். ஷாஷா ஷாஷான்னு பதறுவாங்க. ஆக்சுவலா அந்த கண்ணை வச்சு சுட்டாங்கன்னா பொழைக்கிறது கஷ்டம் தான். சரி இனி இதுக்கப்புறம் ஷாஷா பொழைச்சாலா இல்ல செத்தாலான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.